குபேரனா மகாலட்சுமியா யார வணங்கினா பணம் வரும்? உண்மையான செல்வத்தின் ரகசியம். நம்ம வீட்டுல லட்சுமி பூஜை, குபேர பூஜை ஒவ்வொரு தீபாவளியிலையும் பண்றோம். ஆனா சிலர் சொல்றாங்க குபேரன் தான் பணத்தை தர்றாரு. இன்னொரு பக்கம் சொல்றாங்க மகாலட்சுமி இல்லாம குபேரன் பணம் தரவே மாட்டாரு. உண்மை என்ன? யாரை நாம் முதலில் வணங்கணும்? யார் இந்த மகாலட்சுமி? மகாலட்சுமி செல்வத்தின் தாய்மகள். விஷ்ணுவின் சக்தி. செல்வம், சௌபாக்கியம், கண்ணியம், ஞானம், நீதி இவையெல்லாம் அவளின் அருளால் கிடைக்கும். தெய்வீகமான 8 வகை செல்வங்களையும் நமக்கு அருளும் அஷ்டலட்சுமி அவள். யார் இந்த குபேரன்? குபேரன் ஐஸ்வர்யத்தின் காவலர். உலகின் செல்வம் அனைத்தையும் காக்கும் பொறுப்பு இவருக்கு தான். விஷ்ணுவின் நெருங்கிய அனுசரர். ஆனால் குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்தது மகாலட்சுமியே. மகாலட்சுமி குபேரனுக்கு செல்வத்தை அளித்த பின் தான் அவர் தனதான்யாதிபதி என்ற அந்தஸ்தை பெற்றார். மகாலட்சுமி அருளினால் தான் இவரால் பணத்தை தர முடியும். இங்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மகாலட்சுமி செல்வத்தை உருவாக்கும் சக்தி, குபேரன் அந்த செல்வத்தை காப்பாற்றும் சக்தி. மகாலட்சுமி இல்லாம குபேரன் பணத்தை தரமாட்டார். குபேரன் இல்லாம செல்வத்தை காத்துக்கொள்ள முடியாது. இருவரையும் ஒரே சமயம் வணங்கினால்தான் செல்வம் வருவதும் நிலைத்திருப்பதும் உண்டு. வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு மிக சிறப்பான நாள். இந்த நாளில் காலையில் சுத்தமான நீராடல் செய்த பின் வெள்ளி அல்லது வெண்கலத்தில் தீபம் ஏற்றுதல். மகாலட்சுமிக்கு வெள்ளை பூ, குறிப்பாக மல்லிகை பூ சமர்ப்பிக்க வேண்டும். பசும் பால் பஞ்சாமிர்தம் கொண்டு மகாலட்சுமி சிலையை அல்லது படத்தை அபிஷேகம் செய்யலாம். குபேர பூஜைக்கு மஞ்சள் குங்குமம், வெள்ளி பாத்திரத்தில் காசுகள் வைக்கவும். 5 வகை பழங்கள், தேங்காய், நெய் தீபம் சமர்ப்பிக்கலாம். அரிசி, சிறுதானியங்கள், புதிதாக வாங்கிய பணம் இவை அனைத்தையும் குபேரன் அருகில் வைத்து ஆசி பெறலாம். ஓம் மகாலட்சுமி நமஹா. குபேரனை பூஜிக்கும் மந்திரம். ஓம் யக்ஷராஜாய குபேராய வைவனராய தனதான்யாதிபதையே தனம் மே மேஹி தபஸ்வினே நமஹா. இந்த மந்திரங்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது தீபாவளி தினத்திலும் 11, 21 அல்லது 108 முறை மனதாரமாக சொல்லலாம். செல்வமும் அமைதியும் வரும். மகாலட்சுமியும் குபேரனும் இருவரும் சேர்ந்தால் மட்டுமே செல்வம் தங்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் பெருகும். இது போன்ற ஆன்மீகம் அறிவு கூட்டிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.